உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை இந்த பாலச்சித்தர் பாலஜனா தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள். இந்த ஆனி மாத பலன்கள், அது ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய ஆனி மாத பலன்கள். இந்த 32 நாட்களுடைய ஆனி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் மேச ராசிக்கு ஆனி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள் உரிய ஒரு சிறப்பு பலன்கள், 32 நாட்களுக்குரிய சிறப்பு பலன்களை, இந்த ஆனி மாத பலன்களை மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக, பறந்து விரிந்த இந்த உலகத்தில் ஜோதிடத்தினுடைய பலன்கள் சொல்வதற்கு நிறைய, இன்னைக்கு ஜோதிடர்கள் நிறைய இருக்கக்கூடிய நிலை. ஆக இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு வேதனையும், அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த சித்தர் வாக்கு ஜோதிடம் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடம் என்ன நல்லது நடக்கப் போகிறது என்பதற்கான விளக்கத்தை சற்று பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடம், இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். ஆக நீங்கள் அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு அத்தனை பொறுத்து இருக்குது, இத்தனை பொறுத்து இருக்குது, 10க்கு 11 பொறுத்து இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடாப்படுத்தி அதாவது விவகாரத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறதில்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசின் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா, இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்போ நாங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது
இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தாறு 2. 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னா. ஐயா இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்துக்கு கூட வழி இல்லை. ஆக அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல ஐயா 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க. இன்னைக்கு போய் என்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாதத்து ஆரம்பத்தில் இந்த பிறந்த ஜாதத்தை பற்றி அறக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனா இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறிச்சு எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்போ முடியும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இப்போ அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கி ஜாதத்து ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்லை, ஜாதக கஷ்டத்தின் பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்க கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எப்போ, இந்த சொத்து எப்போ கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்தில் புருஷன் கொண்டாடிகள பெரிய பிரச்சனை, கணவன் மணிகளை பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்ல கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னு ஒண்ணு ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர்கள் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கோ ஜாதக தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கேயோ பார்த்துதான் சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆனி மாத பலன்கள் மேசராசிக்கு, மீண்டும் அதற்கான விளக்கத்தை ஆனி மாத பலன்களை மேசராசிக்கான பலன்களை திரும்ப நம்ம பார்ப்போம். அதற்கான ஒரு சிறப்பு பலன்களை நாம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுக்குரிய மேசராசிக்குரிய பலன்களை ஒவ்வொன்றாக என்னென்ன தேதிகளில் என்னென்ன நாட்களில் எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்ப முதல்ல ஆனி மாத கிரக அமைப்புகள், பார்ப்போம். முதல்ல மேசத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், அதே நேரத்தில் மேசத்தில் 2ஆம் இடத்தில் குரு,
மேசத்திற்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ஆட்சி பெற்ற புதன். அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போது ஆட்சி பெற்ற சுவையோடு ஆரம்பிக்குது, ஆட்சி பெற்ற புதனோடு ஆரம்பிக்குது. அடுத்து மேசத்திற்கு 6ஆம் இடத்தில் கேது, மேசத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி, மேசத்திற்கு 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப கிரக நிலைகள் இந்த மேச ராசிக்கு. இப்ப இந்த ஆரம்ப கிரக நிலையிலிருந்து சில மாற்ற கிரகங்கள் என்னென்ன தேதியில் மாறுது அப்படின்றது முதல்ல உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ முதல்ல 26/6/2024 அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கு மாறுகிறார். அதாவது மேசராசிக்கு 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அடுத்து 23/6/2024 அன்று கடகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கடகத்தில் சுக்கிரன், அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகத்துக்கு மாறுறார். அதாவது 2 கிரகம் மாறுது, மிதுனத்திலிருந்து 2 கிரகம் மாறுது கடகத்துக்கு. புதன் முதல்ல மாறுறாரு, அப்புறம் சுக்கிரன் மாறுறார். அடுத்து 11/7/2024 அன்று ரிஷபத்தில், அதாவது ஆட்சி பெற்ற செவ்வாய் மாறுகின்றார். மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் தேதி 7ஆவது மாதம் 2024 11/7/2024 அன்று ரிஷபத்திற்கு செவ்வாய் மாறுகிறார். ஆக இந்த மாதம் 3 தேதிகளில் 4 கிரகங்கள் மாறுகிறது. 3 தேதிகளில் 4 கிரகங்கள் மாறுகிறது. புரிஞ்சிட்டீங்களா? சரி. அதாவது 26 கடகத்தில் புதன், 23 கடகத்தில் சுக்கிரன், 11ஆம் தேதி 11/7/2024 அன்று ரிஷபத்தில் செவ்வாய். இந்த 3 தேதிகளில் 4 கிரகங்கள் மாறுகிறது. இப்ப இந்த ஆணி மாதத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயால் மேசத்திற்கு அத்தனை, அதாவது மேசராசிக்காரர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் நினைத்து ஈடுபடுகிறார் அத்தனை காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அளவில் இந்த 11/7 வரை செவ்வாய், 11/7/2024 வரை செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் சிறந்த வலிமையோடு இருக்கக்கூடிய காலங்கள். செவ்வாயினுடைய ஒரு முக்கியமான ஒரு அந்த கிரகத்தினுடைய சக்தி, அதனுடைய காரகம். செவ்வாய் கிரகம் என்ன செய்ய போகிறது மேசராசிக்கு அப்படின்னா, முதல்ல அதிகாரத்தை வாய்ந்த உத்தியோகத்தை உறுதியாக கொடுக்கும் மேசராசிக்கு, அதற்கு அடுத்தாற்போல் வீடு, இடம், வாசல், சொத்துக்களை தரக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் எதிர்பாராத ஒரு சொத்துக்களை கிடைக்கக்கூடிய நல்ல யோகமும் ஏற்படுத்தும். எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதான் இந்த செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய் மேசத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு ஏற்றவன் குரு தனஸ்தானத்திலிருந்து தனத்திற்கு பஞ்சமில்லாம் தனம் வியாபாரத்தின் மூலமும் வருமானத்தின் மூலம் முன்னேற்ற தரக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். ஆக மேசராசியை பொறுத்தளவு அடுத்தடுத்து முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, உறுதியான காலங்களாக அமைகிறது. அதில் எதுவும் சந்தேகமே இல்லை. மேலும் 3ஆம் இடத்தில் எதையுமே தைரியமா செய்யும், வாழ்க்கையில வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் தைரியஸ்தானத்தை புதன் வியாபாரத்துக்குரியவனும் உத்தியோகத்தினுடைய முன்னேற்றத்துக்குரியவனும், அதாவது வியாபாரத்துக்குரியவனும் தொழில் வியாபாரத்துக்குரியவனும், அதே நேரம் உத்தியோகத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு மாற்றம் முன்னேற்ற தரக்கூடியவனும், ஒரு நிர்வாகத்துக்குரியவனும் என்று சொல்லக்கூடிய புதன் தைரியமே எதவனால் சரி உன் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் புதன் அந்த ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அருமையான இடம். மிதுன ராசிக்குரிய புதனே மிதுன ராசிக்குரிய புதனே மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற அருமையான காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக
இது அடுத்து வழக்கம் போல செவ்வாய் வெற்றி, அதாவது எடுக்கிற தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் எல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இடத்தில் 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்ற இயல்பான நிலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலை. சரி, இப்ப இந்த ஆணி மாதம் வந்து மேசராசிக்கு ஒரு முக்கியமான சில தேதிகளை, மிக நன்மையான தேதிகள், அந்த தேதிகளில் என்னன்னு பார்ப்போம். இந்த தேதியில் நல்ல ஒரு புதிய தொழில் தொடங்கலாம், வியாபாரத்தை தொடங்கலாம், திருமண முயற்சிகள் ஈடுபடலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு தேதிகளை நான் சொல்கிறேன். சரி, முதல்ல வந்து ஆணி மாதம் தொடங்கும் போதே அற்புதமான ஒரு நாளாக தொடங்குகிறது மேசராசிக்கு. 15/6/2024 15/6/2024 அன்று ஆணி 1 அன்றே, அதாவது ஆணி 1 துலாம் ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு, ஆணி 1 அன்று துலா ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை அதற்கு நேர், அது சப்தமஸ்தானத்தில் குருவும் சந்திரன் இருந்து பார்க்கும்போது மிக அற்புதமான யோகம். மேச ராசிக்கு 7ஆம் இடம் வந்து ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் மேசத்தில், அதாவது நான் சொல்லக்கூடியது ராசி கட்டம் இல்லை, அம்சப்பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. அந்த அம்ச கட்டத்தை கணித்து உங்களுக்கு பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய தராசு தட்டு என்று சொல்லக்கூடிய அம்ச பலன். இந்த ஒவ்வொரு நாளுக்கும் அம்ச பலனை கணித்து தான் இங்கே உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படுகின்றன. ராசி அம்சம் ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கின்றது. அம்சம் என்றால் அப்படியே நடக்கக்கூடியதுதான் அம்ச பலன். சரி, அந்த நான் சொன்னது பூரா அம்ச கட்டத்தினுடைய பலன் தான் சொல்லிட்டு ராசி கட்டத்தினுடைய பலன்கள் சொல்றேன். எப்பயுமே வந்து ஒரு இறுதி ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்பதை அம்சத்தை பார்த்து தான் நாம் சரியாக ஒரு முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அம்ச பலன்களை தான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த 15/6 ஆணி 1 15/6/2026 ஆணி 1 அன்று துலா ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது, குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகத்தில் பார்க்கும் பொழுது மேசராசிக்கு 7ஆம் இடம் திருமண யோகம், புத்திர யோகம், அரசாங்க பதவி பெறக்கூடிய யோகம், புதிய வியாபாரம் வெற்றி பெறுவது, அதே நேரத்தில் வந்து ஒரு கூட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடைவது, வெளிநாட்டு பயணத்தின் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறுவது, இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு யோகமாக அமைகின்ற ஒரு சிறந்த காலமாக அமையும். சரி, அடுத்து நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த ஆணி 8ஆம் தேதி. அதாவது 1க்கு அடுத்து நமக்கு அந்த ஒரு வார காலத்துக்கு பிறகு இந்த ஆணி 8ஆம் தேதி, ஆணி 8ல நீங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அந்த ஆங்கில தேதி 22/6/2024 ஆணி 8ஆம் தேதி. நல்லா கவனிச்சுக்கங்க, எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்க தொலைக்காட்சியில் அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பாதகமான நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க. சரி, அடுத்து ஆணி 9. இந்த ஆணி 9 பார்த்தீங்கன்னா அதில் என்ன உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை அம்ச பலனாக நான் சொல்லுகின்ற அந்த சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான ஒரு யோகமான நாள். சந்திரனை எப்பொழுதெல்லாம் குரு பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட, அதாவது தேசத்திலிருந்து அம்ச பலனாக சொல்கின்றது. ஆக இந்த பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள் தான் இந்த 23/6/2024 அன்று. ரொம்ப அற்புதமான நாள். புரிஞ்சுட்டீங்களா? குருவும் சந்திரனை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அந்த காரியங்கள் எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆக பூராடம் 3ஆம் பாதத்தில் மீண்டும் பாருங்க, மீண்டும் நல்ல ஒரு சிறந்த யோகமான காலமாக அந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொழில், வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள், திருமணம் ஆகாதவருக்கு திருமண யோகங்கள், திருமண முயற்சி பண்ணால் அந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அரசாங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்ண அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த ஆணி 9 என்பது புதிய வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கும் சிறப்பான ஒரு வருமானங்கள் வருவதற்கு அருமையான நாளாக அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா?
சரி, அடுத்து இப்போ நான் ஒவ்வொரு தேதியும் எல்லா வித சுபகாரியங்கள் செய்யலாம். அந்த தேதி தான் நான் குறித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் மேச ராசிக்கு ஒரு அருமையான காலங்கள் ஆணி 11. இந்த ஆணி 11 பார்த்தீங்கன்னா 25/6/2024 ஆணி 11 25/6/2024 அன்று கடகத்தில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த காலத்தில் புத்திர பாக்கியத்திற்கான முயற்சியும் அரசு வேலைக்கான முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். மேசராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய, சிம்மராசியுடைய சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சந்திரனை பார்க்கும் பொழுது வீடு, இடம், வாசல் சம்பந்தப்பட்ட பூரிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை யோகங்களையும் பெறலாம். அரசாங்க ஊதியத்திற்கான அத்தனை முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றி அடையும். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமும் ஏற்படும். சரிங்களா? சரி, அடுத்து ஆணி 13ஆம் தேதி 27/6/2024 அன்று சதயம் 4ஆம் பாதத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய அல்லகணிய உச்சம் பெற்ற சுக்கிரன், சதயம் 4ஆம் பாதத்தில் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனோடு சந்திரன் இணைந்து அதே நேரம் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது எந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறதோ, நல்ல கவனிய, சதயம் 4ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் இருந்து மேலும் எந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கோ அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் அதற்கு எதிர்முனையில் 7ஆம் இடத்திலிருந்து, அதாவது மீனத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து சந்திரனை சுக்கிரனை பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நாள். இடம், வீடு சம்பந்தப்பட்டு அரசாங்க வேலை, திருமணம், மாதவாளுக்கு திருமணம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பூமி, வீடு, வாசல், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், வாகன யோகங்கள், அரசு உத்தியோகம் பெறக்கூடிய யோகங்கள், இந்த அத்தனை யோகங்களுக்கு, அதாவது 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம், மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமையடைந்தால் வீடு, வாசல், சொத்துக்கள், வாகன யோகங்கள் என்ற அத்தனை யோகங்களை பெறக்கூடிய காலமாக அமையும். வருமானங்கள் விரயமாகாமல், விரயமே ஆகாமல் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம். தேவையில்லாத செலவெல்லாம், தேவையற்ற செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு நல்ல சேமிப்பு அதிகமாகக்கூடிய காலங்கள், கனவுகள் நனவாகக்கூடிய காலங்கள். அடுத்து ஆணி 14 28/6/2024 இதற்குரிய ஆணி 14க்குரிய தேதி 28/6/2024 அன்று புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். அப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த அரசு உத்தியோகம், புத்திர பாக்கியம், திருமண யோகம், இடம், வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள், வியாபார விருத்தி, வருமான முன்னேற்றங்கள் அத்தனை பெறுகின்ற ஒரு அருமையான நாள். சரி, அடுத்து ஆணி 19 இதற்குரிய ஆங்கில தேதி 3/7/2024 அன்று, 3/7 மாதம் போயிருது, 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை நல்ல கவனிங்க, உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. ரோகிணி 2ஆம் பாதத்தில் நல்ல கவனி, 3/7/2024 ரொம்ப ரொம்ப வலிமையான கிரகங்கள், வலிமையான நாள். ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய், அதுக்கு நேர விருச்சிக ராசியில் இதெல்லாம் கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன் அப்படியே நடக்கும். யோகங்கள்லாம் மாறாது. இப்போ இந்த காலத்தில் இங்கே எந்த ஒரு தொழில், வியாபாரங்கள், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இடம், வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் செஞ்சு பத்திரம் முடிக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்த மிகப்பெரிய வெற்றி அடையும்.
புரிஞ்சுதீங்களா? வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள். ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய பூமிகாரகன் பார்க்கக்கூடியது அருமையான காலங்கள். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிலங்கள் எல்லாம் வாங்கலாம், விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் வாங்கலாம், அரசு வேலைக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம். அடுத்து ஆணி 20 4/7/2020, இதுக்குரிய ஆங்கில தேதி 4/7/2024 அன்று காலை 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது ஒரு யோகம். அதே இடத்தை மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்ப்பது, அதாவது மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது, அதே போல் மேலும் மீனத்தில் இருக்கிற சூரியன் பார்க்கக்கூடியது. ஆக ஒரு இடத்தை ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை குருவும் பார்த்து மேலும் சூரியனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான யோகமான நாள், அற்புதமான நாள். எப்படிப்பட்ட பலன்? அரசு வேலை என்றாலும் சரி, புத்திர பாக்கியம் என்றாலும் சரி, திருமண யோகங்கள் என்றாலும் சரி, இடம் வீடு வாசம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அத்தனை முயற்சிகளுமே, புதிய வியாபாரம் என்றாலும் சரி, புதிய இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, திருமணத்திற்காக முயற்சி பண்ணாலும் சரி, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அதாவது அதை எத்தனை காரியங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்களாக அமையக்கூடியதான் நான் சொல்லக்கூடிய இந்த 4/7/2024 ஆணி 20. அதாவது குருவை சந்திரன் எப்போதெல்லாம் பார்க்குறாரோ, மற்ற கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த நாள் ரொம்ப சிறப்பு பெற்ற நாளாக இருக்கும். ஆகாத தேதின்னு சொல்லி ஆணி 8 எதுவும் பண்ணிடாதீங்க, அதையும் சொல்லியிருக்கேன். ஆணி 8 மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. அடுத்து சித்திரை 3, அதாவது நல்ல கடி சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆணி 30 கடைசி வந்துட்டோம். ஆணி 30க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30ல் 14/7/2024 அன்று 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை துளாராசியில், அதாவது சித்திரை 3ஆம் பாதத்தில் துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். மேலும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை அதே சித்திரையினுடைய அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய், அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு, சித்திரை 3ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கு, அது குரு பார்க்கிறது. அதே நேரம் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய், சித்திரை நட்சத்திரம் என்றால் செவ்வாய் நட்சத்திரம், அந்த செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும்போது அருமையான நாளாக அமைகிறது. பூமி, இடம், வாசல், அரசாங்க உத்தியோகம், அதே நேரத்தில் வியாபார விருதி, வருமானங்கள், முன்னேற்றங்கள், எந்த ஒரு காரியங்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஆணி 30 ஆணி 30 அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 14/7/2024 14/7/2024 ஆணி 30. இந்த ஆணி மாதம் என்பது என்னென்ன தேதிகள் என்னென்ன யோகங்களில் இருக்கிறது என்பதை மேசராசிக்கு தெளிவாக விளங்கியாச்சு. இதெல்லாம் அந்தந்த நாளில் நீங்கள் அந்தந்த காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். புதிய தொழில் தொடங்குவதோ, வியாபாரத்தை விருத்தி செய்வதோ, இடம் வாங்குவதோ, வீடு கட்டுவதோ, கல்யாண முயற்சியோ, திருமண முயற்சியோ, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுவதோ, இல்லை வராத பணத்தை வசூல் செய்வதோ, குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளோ, இதெல்லாம் இந்த காலங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக உறுதியாக 100க்கு 100 அடிச்சு சொல்றேன். எப்பவுமே இந்த இடத்துல சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் போலும் இது நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்ப ஐயா எதுவுமே எங்களுக்கு நடக்கல, நாங்க என்னென்னமோ முயற்சி பண்றோம், எங்க வாழ்க்கை எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் சரியில்லை. அப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்லாம் சரியா நடக்கல அப்படின்னு உங்க ஜாதகத்துல என்னன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல கோளாறு இருக்கும். அப்ப கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் உங்க கோளாறுன்னு பார்ப்போம் உங்க ஜாதகத்துல. மேசராசி கூட சூப்பரா இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு சில மேசராசி சரியில்லை நடக்கலைன்னா கண்டிப்பா ஜாதகத்தை நீங்க பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நல்லா கவனிங்க, உங்களுடைய பிரச்சனை எதுவாக நிச்சயமாக இங்கே நடக்கும்.
எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற பேச்சு வரக்கூடாது. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதை பலமுறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேதத்தால் ஜோதிட சாஸ்திரம், பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, வீடு வாசல் கட்டுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சொத்து பிரச்சனைகள் இருக்கா, அனந்தை பிரச்சனைகள் இருக்கா, வீட்டில் என்ன செய்விடக்கூடாது, குடும்பத்தில் கனவு பிரச்சனையா, குழந்தை இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்கீங்க, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலையா, அரசாங்க வேலையை எவ்வளோ நாள் முயற்சி பண்ணுறீங்க. ஆக இப்படிப்பட்ட எத்தனையோ வருடங்கள் நாங்களும் ஜாதகத்துக்கு எங்கேயோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்க, எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ கோயில்களும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. இங்கே சொன்னது நடக்கும், நடந்தையாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.